மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களினுடைய ஆசையினால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற நிகழ்ச்சியிலே நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் நீரிழிவினாலே காலை இழக்கிறவர்கள், கால் கட்டை விரலை இழுப்பவர்கள், முட்டிக்கு கீழே கால் அகற்றப்படுபவர்கள், பிலோனி ஆம்புடேஷன், அவர்களுக்கு இன்று சித்தர்கள் அளித்திருக்கிற ஒரு அதிசயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதனுடைய விளைவு என்ன? கட்டை விரலை எடுக்க வேண்டும், காலை எடுக்க வேண்டும் என்று சொன்ன மருத்துவர்களுக்கு மருத்துவம் பார்த்து அன்பு நல மையத்தில் சித்த மருத்துவத்தை கையாண்டு அதற்கு சப்போர்ட் ஃப்ரம் தி அலோபதி, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த புண்ணு இருக்கிறது, அந்த புண்ணு வந்திருப்பதற்கு காரணம் என்ன, அதை கண்டுபிடிக்க வேண்டும். டயபெட்டிஸ் தானா, அல்லது இரத்த குழாயில் தடைப்பு ஏற்பட்டு சரியாக ரத்தம் போகாதனாலே அங்கே பாதிப்பு வந்திருக்கிறதா, இந்த நீரிழிவினாலே ஏன் அந்த புண் வருகிறது, அது பெரிவாஸ்குலர், அங்கே இருக்கிற இரத்த குழாய்கள் சேதமடைந்திருக்கின்றனவா, இந்த பெரிவாஸ்குலர் டிசீஸ் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் அந்த காலினுடைய நுனியிலே இருக்கிற நரம்பு செல்களுடைய பாதிப்பினாலே உணர்வற்று போதல். இப்போ பார்க்குறோம், நம்முடைய மருத்துவமனையில் காலை எடுத்து விட வேண்டும் என்று சொன்ன பிணியாளர்கள் உடைய காலை காப்பாற்றி அனுப்பியிருக்கிறோம். நீங்கள் படத்தில் பார்க்கலாம், இதில் போட்டிருக்கிறேன், அவைகளை நீங்கள் பார்க்கலாம். கால் ஒரு மருத்துவமனையில் இருந்து சர்ஜினாலே காலை எடுத்து விட வேண்டும் என்று சொல்லப்பட்டவர்கள் நூற்றுக்கணக்கானவர்களுடைய காலை காப்பாற்றி இருக்கிறோம். என்ன முதல்ல வி டு ப்ராப்பர் ஸ்டடி. முதல்ல இங்கே வந்தால் இந்த மருத்துவமனையில் என்ன செய்கிறார்கள், அந்த புண் எத்தகையது, அவருடைய சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்கிறது, இங்கே ரத்த ஓட்டம் எப்படி இருக்கிறது. திருநெல்வேலியிலிருந்து ஒரு பெண்மணி வந்திருந்தார், 72 வயது. ஏற்கனவே 2 விரல்கள் அவருக்கு காலிலே அகற்றப்பட்டு விட்டன, கட்டை விரலும் அடுத்த விரலும். அடுத்து அது முழுக்க முற்றி போய் கால் முழுக்க சேதமடைந்து பிலோனி ஆம்புடேஷன் செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு அன்பு மருத்துவமனை தெரிகிறது. அவர்கள் வருகிறார்கள், அவர்களை ஸ்டடி பண்ணும்போது தான் தெரிகிறது, வெறும் மருந்தை இந்த டயஃபு என்கின்ற சித்தர்கள் சொன்ன தொழுநோய் குழி மருந்தினாலே அதை குணமாக்க முடியவில்லை. அப்பொழுது என்ன செய்தோம், வாஸ்குலர் சர்ஜனை கன்சல்ட் பண்ணோம். வாஸ்குலர் சர்ஜன் ஆஞ்சியோகிராம் பண்ணார். இரத்த ஓட்டம் சரியாக இல்லை என்று ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணோம். ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண உடனே இரத்த ஓட்டம் காலில் மீண்டும் திரும்பியது. இரத்த ஓட்டம் திரும்பிய பின்னால் இந்த டயஃபு மருந்தை அங்கே தடவி அந்த புண்ணை முழுமையாக ஆற்றி காலை காப்பாற்றி விட்டோம். சங்கர்ரா என்று ஒருவர் அந்தமான்ல இருந்து வந்தார். அவருடைய கால் அதை பார்த்த நம்மளால் பார்க்க கூட முடியாது, அவ்வளோ மோசமான கால் புண். குதிகால் முழுக்க அப்படியே சேதமடைந்து போய் இது வெட் கேங்கரின் ஆகி கண்ணக்கரேர்னு அப்படியே திசுக்கள் எல்லாம் செத்து போய் துர்நாற்றத்தோடு. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது. காரணம் என்னென்னா, இது காலில் இருப்பதனாலே பார்வையில் இது புலப்படுவதில்லை. ரெண்டாவது, அது அவர்களோட இருந்து கொண்டு இருப்பதனால் இந்த நாற்றம் அவர்களுக்கு பழகி போய் விடுகிறது. அடுத்தவர்களுக்கு தான் இந்த துர்நாற்றம் தெரியும். அதை விட கொடுமை என்னென்னா, வலி இருக்காது. ஏன்னா டயபெட்டிக்ஸ் நியூரோபதினாலே அந்த வலி மறுத்து போகிறது. வலி இல்லாமல் பார்வையில் படாமல் தூரத்தில் இருப்பதனாலே அந்த புண் வளர்ந்து வளர்ந்து ஒரு சின்ன ஓட்ட மாதிரி ஆரம்பிக்கும், உள்ளே தின்னுக்கிட்டே போயிடும். இப்படி பெரும் சேதத்துக்கு உள்ளாகி காலை எடுத்து விட வேண்டும் என்று சொல்லப்பட்ட கால்களை அகற்றப்பட வேண்டும் என்கின்ற நிலையில் இருந்து மாற்றி நூற்றுக்கணக்கானவர்களுடைய காலை மீட்டு அவர்களை பாதுகாப்பாக வீட்டுக்கு அனுப்புகிற ஒரு அரிய பணியை இன்டகிரேட்டட், இன்றைக்கு உலகம் முழுக்க எதில் இருக்கிறது, இன்டகிரேஷன். எந்த மருத்துவரும் தன்னால் முடியும், தான் செய்வேன் என்ற அகங்காரம் இல்லாமல் எங்கே நன்மை இருக்கிறதோ அந்த நன்மையை சேர்த்து ஒருங்கிணைத்து அண்ட் இன்டகிரேட்டட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லுகிற வகையிலே அன்பு மருத்துவமனையில் சித்தா அண்ட் அலோபதி கம்பைன் பண்ணி அந்த மருத்துவம் பார்ப்பதனாலே இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர் காலை இழக்காமல் காப்பாற்ற முடிகிறது என்பதை
அனுபவத்தோடு உறுதியிட்டு சொல்லுகிறேன், அந்த அற்புதமான ஒரு மருந்தை உருவாக்கி தந்த உலகம் தமிழ் கூறும் நல்லுலகம். அதை உருவாக்கி உலகுக்கு தந்தவர்கள் சித்தர்கள். சித்தர்களுடைய படைப்புக்கு தான் இன்றைக்கு நவீன பெயரை சூட்டி இருக்கிறேன். அது தொழுநோய் குழிப்புண் என்று என்னுடைய தாத்தாவினால் மாமாவினால் கையாண்ட அந்த மருந்தை தான் டயபெட்டிக் ஃபுட் அல்சர், DFU, டயபெட்டிக் ஃபுட் அல்சர் என்பதனுடைய சுருக்கமாகத்தான் டயஃபு என்கின்ற பெயரில் இன்றைக்கு உருவாக்கி அதற்குரிய கிளினிக்கல் ட்ரையல் அண்ட் ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல் இவைகளையெல்லாம் கையாண்டு உலகம் முழுக்க இந்த மருந்தை உலக மக்களுக்கு தர வேண்டும். அந்த அரிய பணியை முதலாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற பணியை மக்கள் தொலைக்காட்சி செய்திருக்கிறது என்கின்ற பெருமையோடு உலகம் முழுக்க இருக்கிற காலை இழக்காமல், கால் இழக்க வேண்டிய சேதத்தில் இருக்கிற மக்களுடைய காலை காப்பாற்றுகிற அற்புதமான பணியை செய்கிற ஒரு சித்த மருந்து, சித்தர்கள் நமக்கு தந்திருக்கிற மருந்து தான் டயஃபு. அதை இன்டகிரேஷன் வகையிலே அலோபதி அண்ட் சித்தாவாக இணைந்து ஸ்பெஷலிஸ்டுகளோடு சேர்த்து சரியான முறையில் அணுகி காலை காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். தமிழ் கூறும் நல்லுலகமே, உலகம் முழுக்க வாழ்கிற தமிழ் சொந்தமே, டயபெட்டிஸினால் தவிர்க்க முடியாமல் சேதம் உங்கள் பாதத்திலோ காலிலோ இருந்தால் ப்ளீஸ் கான்டாக்ட் மீ அண்ட் சேவ் யுவர் லெக்ஸ். லெட் சித்தர்ஸ் சர்வ் யூ அண்ட் ஹெல்ப் யூ. நன்றி, வணக்கம்.